யாழ் மாநகர சபை ஒரு மிக சிக்கலான ஒரு மாநகர சபை. தமிழீழ விடுதலை போராட்டத்திலையும் இந்த மாநகர சபைக்கு முக்கிய பாத்திரமாக இருந்தது. முதலாவது இந்த விடுதலை போராட்டத்தின் மிக உச்சகட்டமாக முதலாவது படுகொலை யாழ் மாநகர சபையினுடைய மேயர் ஆல்பர்ட் ரேப்பா கொல்லப்பட்டார். உங்களை பார்த்தா ஒரு இளம் விரிவுரையாளர், இதையெல்லாம் விட்டுட்டு என்னத்துக்கு நீங்கள் இந்த அரசியல்ல குதிச்சிருக்கிறீங்க? இன்றைக்கு இந்த வந்திருக்கிற இந்த அரசாங்கத்தின் கட்டமைப்பின் மேல இருக்கிற நம்பிக்கை இதனை செயற்படுத்த முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையை எனக்கு ஏற்படுத்தி இருக்குது. நிச்சயமா எனக்கு துரோகி என்ற பட்டம் தான் இதுவரை தரப்பட்டிருக்குது. என்றைக்காவது நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? நீங்கள் தமிழனுக்கு பிறக்கையில நீங்கள் ஒரு தமிழன் இல்லை என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? நான் என்பிபியோட நிற்கிறேன் என்ற வழியால நான் ஒரு சிங்கள கட்சியோட நிற்கிறேன் என்றும் தேசிய கட்சியோட நிற்கிறேன் என்றும் ஒரு தவறான புரிதல் வழிதான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா ஒன்று மட்டும் நான் சொல்றேன், பல மக்கள் மௌனமாக இருக்கிறார்கள். வலைத்தளங்களுடைய இந்த பெருக்கம் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கா, நீங்கள் யாரும் மீதும் என்ன குற்றச்சாட்டம் வைக்கலாம். தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தை எடுக்க விடக்கூடாது என்றதுல உங்களுக்கு எதிராக போட்டி போடுகின்ற தமிழ் தரப்புகள் மிக தீவிரமாக எங்களை மீளவும் இன்னொரு தேசத்துக்கு இன்னொரு குலத்துக்கு செல்வதனை தடுத்து இங்கேயே வாழ்வதற்கான ஒரு அபிவிருத்தி சூழலை ஏற்படுத்தி தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்குறது தான் எங்களோட மிக முக்கியமான நோக்கம். அதற்காக அனைத்து மக்களும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கையோடு பயணிக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இப்ப நாங்கள் ஒரு சிக்கலான கேள்விக்கு போவோம். யாழ் மாநகர சபை நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன இது ஒரு மிக சிக்கலான ஒரு மாநகர சபை. அரசியல் ரீதியாக குறிப்பாக தமிழ் மக்களுடைய அரசியல் என்ற வெளிப்பாடு யாழ் மாநகர சபையாக கருதப்படுது. தமிழீழ விடுதலை போராட்டத்திலையும் இந்த மாநகர சபைக்கு முக்கிய பாத்திரமாக இருந்தது. முதலாவது இந்த விடுதலை போராட்டத்தின் மிக உச்சகட்டமாக முதலாவது படுகொலை யாழ் மாநகர சபையினுடைய மேயர் ஆல்பர்ட் ரேப்பா கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு 3 மாநகர சபை முதல்வர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். அவர்கள் எல்லாரும் கொல்லப்படும் பொழுது அவர்கள் மீது வச்ச குற்றச்சாட்டு துரோகி. அப்பொழுது தமிழ் தேசிய கட்சிகள் உங்கள் சார்ந்தும் இந்த குற்றச்சாட்டுகளை படு மோசமாக வச்சு கொண்டிருக்கிறார்கள். உங்களை பார்த்தா ஒரு இளம் விரிவுரையாளர், இதையெல்லாம் விட்டுட்டு என்னத்துக்கு நீங்கள் இந்த அரசியல்ல இறங்கி இதுல குதிச்சிருக்கிறீங்க? இப்ப நான் இந்த துறை சார்ந்து கற்றிருக்கிறேன், இந்த துறை சார்ந்து ஆய்வு செய்திருக்கிறேன். அதாவது இந்த நகர விரிவாக்கம், நகர அபிவிருத்தி சார்ந்து அது சார்ந்தும் அதே நேரம் சமுதாய மற்றும் பிராந்திய திட்டமிடல் என்னுடைய மிக முக்கிய பரப்பு. அப்ப இந்த கட்டத்துல நான் இந்த இடத்துல நான் ஏதோ எனக்கு தரப்பட்ட இந்த அறிவையும் நான் பெற்றுக்கொண்ட அறிவையும் என்னட்டு ஏதோ இருக்கிறதா கருதுற இந்த திறமையையும் பிரயோக ரீதியாக யார்கிட்டையாவது கொண்டு போய் சேர்க்க முடியலை என்று சொல்லி சொன்னால் இந்த கற்ற கல்வியினாலும் பெற்ற இந்த அனுபவத்தினாலும் அந்த விதமான பிரயோசனமும் இருக்க போறது இல்லை. நான் நிறைய பேப்பர்ஸ் எழுதலாம், நிறைய விடயங்களை சொல்லலாம், ஆனால் இதால ஒரு என்ன மாற்றம் வரப்போகுது என்றால் எதுவும் இல்லை. ஆனா இன்றைக்கு இந்த வந்திருக்கிற இந்த அரசாங்கத்தின் கட்டமைப்பின் மேல இருக்கிற நம்பிக்கை இதனை செயற்படுத்த முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையை எனக்கு ஏற்படுத்தி இருக்குது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இதை செய்ய முடியலை என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக மீள ஒரு வாய்ப்பு இப்படி அமையுமான்றது எனக்கு ஒரு பாரிய கேள்விக்குரிய விடயமா இருக்குது. இரண்டாவது உண்மையா நான் பார்த்த அளவில் அவ்வளவு அவதூறுகள் எனக்கு எதிராக இன்றைக்கு சமூக ஊடகங்கள் எல்லாம் வைக்கப்படுகிறது. நான் அதை நான் பிழை சொல்ல போறதும் இல்லை, அதுக்கு பதில் அளிக்கவும் நான் முற்பட இல்லை. அது அவரவரினுடைய உள்ளார்ந்த தன்மைகளை வெளிப்படுத்துது. ஆனா இப்படி எங்கட மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஒரு அபிவிருத்தி சார்ந்தது என்பது உண்மையா எல்லாராலையும் மனச்சாட்சி சார்ந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விடயம். உண்மையில அதை தினம் நீங்கள் பார்த்து அனுபவிச்சாதான் விளங்கும். இப்ப குறிப்பா யாழ்ப்பாண நகரத்துக்குள்ள வேலைக்கு வருகின்ற எங்களினுடைய சகோதரிகள் எவ்வளவு சம்பளத்தை நீங்கள் எடுக்கணும் என்று நினைக்கிறீர்கள்? ஒரு சாதாரண வேலைக்கு வருகின்ற ஒரு சகோதரியினுடைய சம்பளம் யாழ்ப்பாண மாநகர சபை எல்லைக்குள்ள மிக குறைவானது, மிக மிக குறைவானது. ஆனாலும் அந்த சகோதரி அந்த சம்பளத்துக்காக காலமையில இருந்து நின்று பின்னேறம் பஸ்ல ஏறி சன நெரிசலுக்கு மத்தியில வீட்டை போனால்தான் அந்த வீட்டிலே ஒரு பொருளாதாரம் அந்த சகோதரிக்கு கிடைக்குது. அப்ப
இப்படிப்பட்ட அல்லல்களை சந்திக்கிற சமூகங்கள் இங்க நிறைய இருக்குது. அது வெளியில தெரியல எங்களுக்கு. நாங்கள் சிலரை மட்டும் வச்சுக்கொண்டு கட்டமைக்கிறோம் அனைவருமே வளர்ச்சி அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி. அப்ப இவர்களுக்கான ஒரு அபிவிருத்திக்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு புரிஞ்சு கொண்டும் கூட அந்த முயற்சியை மேற்கொள்ளாம இருக்கிறது எனக்கு ஒரு பாரிய ஒரு தவறாகத்தான் படிச்சு. அதுக்காக செய்யாதவை எல்லாரும் தவறானவர்கள் என்று நான் சொல்ல வரையில்லை. எனக்கு அதனாலதான் நான் யோசிக்கிறேன், இந்த விடயங்களை இந்த காலத்துல செய்வதற்கு முயற்சி செய்வோம், செய்ய முடியும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. நிச்சயமா எனக்கு துரோகி என்ற பட்டம் தான் இதுவரை தரப்பட்டிருக்குது, இனியும் தரப்படலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது ஒரு கௌரவமா நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்க. மக்களுக்காக இல்ல வேலை செய்யறதால கிடைக்கிற ஒரு பட்டம் வந்து இல்ல அது கௌரவம் என்று சொல்லி நான் பார்க்கல. அது அவரவரின் புரிதல். உண்மையா நீங்கள் சொல்லுங்க, என்னோட இதுவரையும் பழகாமல், என்னோட இதுவரையும் கதைக்காமல், என்னுடைய முகத்துக்கே பழக்கம் இல்லாத பலர் இது எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிகள் அவர்கள் மீது நான் எப்படி கோவப்பட முடியும் சொல்லுங்க பாபா. உண்மையில என்னோட பழகி இருக்கக்கூடிய நபர்களுக்கே புரிதல் என்பது இடத்துக்கிடம் மாறுகின்ற பொழுது பழகையில. அதை விட அவர்கள் காலம் காலமாக ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கிறார்கள், அதற்கு எதிரானவர்களாக எங்களை பார்க்கிறார்கள். உண்மையில சில வேளைகளில நான் வேறு ஒரு கட்சியில நின்றிருந்தால் போற்றி பாடி இருப்பார்களோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. அவர்களினுடைய பார்வை புலம் எல்லாம் நான் என்பிபியோட நிற்கிறேன் என்றபடியால நான் ஒரு சிங்கள கட்சியோட நிற்கிறேன் என்றும் தேசிய கட்சியோட நிற்கிறேன் என்றும் ஒரு தவறான புரிதல் வழிதான் அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஒன்று மட்டும் நான் சொல்றேன், பல மக்கள் மௌனமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு புரியும் எது சரி என்று. அவர்களும் சார்பான கருத்துக்களை சொல்ல வழிக்கிடுவார்களாக இருந்தால் இன்றைக்கு எனக்கு செய்யப்படுகின்ற இந்த துரோகி பட்டங்களும் இவைகளும் அவர்களுக்கும் வழங்கப்படும் என்பதனாலதான் அவர்கள் எதிர்வினை ஆற்றாம அமைதியாக இருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இருக்கின்ற பெரும்பான்மையானவர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய செயற்பாடுகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று நீங்க நம்புறீங்க? உண்மை அது என்பிபியினுடைய இந்த செயற்பாடுகள் அவர்களுக்கு புரிந்து கொண்டிருக்கு. ஏனென்றால் உண்மையில தேவை இருக்குது அந்த மக்களுக்கு. அதை நான் சும்மா சொல்லல. மற்றது பலர் என்ன விமர்சிச்சார்கள், நான் காசு வேண்டிட்டு வந்திருக்கிறேன், பதவி ஆசையில வந்திருக்கிறேன், பதவியும் யார் மீதும் என்ன குற்றமும் வைக்கலாம். சமூக வலைத்தளங்களுடைய இந்த பெருக்கம் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கா, நீங்கள் யாரும் மீதும் என்ன குற்றச்சாட்டும் வைக்கலாம், அதுக்கு நீங்கள் ஆதாரங்களும் வைக்க தேவையில்லை. ஆனால் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்று தான் நினைக்கிறேன். மக்கள் எது சரி எது பிள்ளை என்றதை மக்களால ஊகித்து அறியக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார். அதனாலதான் ஒரு மாற்றத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். என்னொன்றையும் சொல்லிக்கொள்றேன், அப்படி மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட அதை நான் கவலைதான் அடைவேன். அதாவது நான் வெல்லவில்லை என்று யோசிக்க மாட்டேன். இந்த அபிவிருத்திக்கான வாய்ப்பு மீள ஒரு முறை தவறவிடப்படுகின்றதாகத்தான் நான் கருதுவேன். ஏனென்று சொல்லி சொன்னால் அதை யார் வேண்டும் என்றாலும் எங்களோட சவாலுக்கு சொல்லலாம். இல்ல நாங்கள் வென்றால் அபிவிருத்தி சாத்தியமாகும் என்று சொல்லி கொண்டு சொன்னால் எங்களுக்கு கடந்த கால அனுபவங்கள் நிறைய இருக்கின்றது. அவர்களை நம்பித்தானே கொடுத்தார்கள் எங்களுடைய மக்கள் கடந்த 76 வருடங்களில். எங்களில் இருக்கிற இன்றைக்கு மாற்று கருத்தை சொல்லுகின்றவர்களிடம் தானே கொடுத்தார்கள். அப்பெல்லாம் இந்த ஒற்றுமை அவர்களுக்குள்ள வரவில்லை. அப்பெல்லாம் இந்த மக்கள் அவர்களின் கண்ணுக்கு தெரியல. இன்றைக்கு மட்டும் இப்படியான ஒரு சூழல்ல பேசுகிறார்கள், எங்கள்கிட்ட தந்தால் விருத்தி செய்வோம் என்று சொல்கின்றார்கள் என்றால் உண்மையில் மக்கள் புரிதலற்றவர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ தெரியவில்லை. ஆனா எனக்கு பூரண நம்பிக்கை. முதல் வரைக்கும் அவர்களுடைய வாதம் எப்படி இருந்தது என்றால், மாகாண சபை தேர்தல் போட்டியிட்ட போது நாங்கள் மாகாண சபையில போட்டியிட்டு வெல்லாவிட்டால் வேறு ஒரு தரப்பு அங்க வந்துடும், அரசாங்கத்துக்கு சார்பான ஒரு தரப்பு வந்துடும். அதுக்காகத்தான் நாங்கள் மாகாண சபையில போட்டியிட்டோம். இந்த மாகாண சபையால ஒன்றுமே செய்யலாதுன்றதை நிரூபிக்கிறதுக்காகத்தான் தேர்தலில் நின்றோம் என்று சொன்னார். கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் வெற்றி அடைந்த பிறகும் அவர்கள் அதைத்தான் சொல்லுவார்களா என்றது எனக்கு தெரியல. அதாவது இந்த உள்ளூராட்சி சபையில நாங்கள் வெற்றி பெறாவிட்டால் ஜேவிபி வந்துடும், ஆனவடியால் நாங்கள் நிற்கிறோம், இந்த உள்ளூராட்சி சபையை வச்சு எங்களால ஒன்றுமே செய்யலாது. இப்ப என்னுடைய கேள்வி என்னென்றா, இந்த உள்ளூராட்சி சபைகளை வச்சு என்னென்ன எல்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் இந்த சமூகத்தை அபிவிருத்தி செய்யலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நாங்கள் பார்த்தோம்டா, இப்ப ஒரு குழந்தை பிறக்கிறது தொடக்கம்,
அது வந்து அது வளர்ந்து ஒரு இறப்பு நிலையை அடைஞ்சு அந்த உடல் வந்து அடக்கம் செய்கின்றது வரைக்கும் ஆனா பல செயற்பாடுகள் ஒரு மாநகர சபைக்குள்ள இருக்குது. இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்பள்ளி செயற்பாடுகளாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு அவர்களுக்கான தொழில் பயிற்சிகளை வழங்குவதாக இருக்கட்டும், அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை வந்து முயற்சி ஆண்மைகளாக, இப்ப நீங்கள் பிறகு சில பேர் கேட்கலாம், அரச உத்தியோகத்துக்கு மாநகர சபை ரெக்கமெண்ட் பண்ணலாமான்னு. அப்படி இல்லை, முயற்சி ஆண்மை ஸ்டார்ட் அப்ஸ்களுக்கான சான்சஸ் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அடுத்து மற்றது மிக முக்கியமா வந்து இந்த லிங்கேஜஸ் நாங்கள் செய்யலாம் பிசினஸ் ஹப்ஸோட. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு ஐடி பேஸ்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷனையும் எங்கள்கிட்ட இருக்கிற இளைஞர்களையும் வந்து லிங்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வீதிகள், மாநகர சபையினுடைய ஆளுகைக்குட்பட்ட வீதிகளை செப்பனிட முடியும், புனரமைக்க முடியும். எங்களிடம் இருக்கின்ற கழிவு முகாமைத்துவத்தை முழுமையாக செயற்படுத்த முடியும். அடுத்ததாக வந்து இப்ப கழிவு முகாமைத்துவம் என்று நாங்கள் தனியே சொல்லாம கழிவை வெல்த்தா மாத்துறதுக்குரிய வேலையை செய்ய வழி கிடைக்கல. அது ஒரு வேற பரிணாமம். இன்றைக்கு வேஸ்ட் இஸ் வெல்த், அதை செய்ய முடியும். மற்றது மிக முக்கியமாக வந்து எங்களினுடைய நூல் நிலையங்கள் கல்வி சார்ந்த செயற்பாடுகளை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி அதை பாரிய அளவில் இன்றைய இளைஞர் யுவதிகளுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு செல்ல முடியும். அதை விட உண்மையா மயானங்கள் வந்து, அதாவது சமத்துவமான தன்மை கொண்ட மயானங்களை வந்து நவீன முறைக்குட்பட்டும் எங்களோட கலாச்சாரங்களை பாதிக்காத வகையிலும் உருவாக்க முடியும். அப்படி இவ்வாறு வந்து பல கிட்டத்தட்ட நீங்கள் சொல்றது போல பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனுஷனுடைய பெரும்பாலான தேவைகளை இந்த உள்ளூராட்சி சபைகளால சாதிக்க முடியும் என்று நினைக்கிறேன். மக்களுக்கு மிக ஆச்சரியமாகவும் இது இருக்கலாம். இதை பார்க்கிறவைக்கு ஏன் இது அந்த கேள்வியோடு எழும்பும், ஏன் இது கால வரைக்கும் அப்படி செய்யப்படையில்லை என்றது நினைக்கிறேன். அதை நீங்கள் செய்து காட்டுறதன் மூலம்தான் மக்களுடைய கூடுதலான நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று. இப்ப இன்னொரு சிக்கல் இருக்குது. நான் பலரோடு உரையாடிய பொழுது, யாழ் மாவட்டத்தை சேர்ந்த பலரோடு உரையாடிய போது, தோழர் கபிலன் அதிகப்படியான வாக்குகளை பெற்று பெரும்பான்மையை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லுறார்கள். ஆனால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான அந்த அறுதி பெரும்பான்மையை அவர்கள் எடுப்பார்களோ என்ற சந்தேகம் பலராலும் கிளப்பப்படுகிறது. அதுக்கு காரணம் உள்ளூராட்சி மாநகர சபை கட்டமைப்பு என்றது அப்படியான ஒரு கட்டமைப்பு தான். அது தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தை எடுக்க விடக்கூடாது என்றதுல உங்களுக்கு எதிராக போட்டி போடுகின்ற தரப்புகள், தமிழ் தரப்புகள் மிக தீவிரமாக இருக்கிறது. அதாவது நீங்கள் பெரும்பான்மை வாக்குகளை எடுத்து ஆசனங்களை எடுத்தாலும் அதிகாரத்தை அமைக்கிறதுக்கான ஆதரவு அவர்கள்ட்ட இருந்து வராது. இப்ப இந்த கட்டத்துல எப்படி நகரம் என்று நீங்க நினைக்கிறீங்க? இதை நீங்கள் கட்டாயமாக யோசிச்சிருப்பீங்கள். இல்ல, நான் நினைக்கிறேன் மக்கள் வெல்ல வைக்கணும் என்று நினைத்தால் எங்களை அறுதி பெரும்பான்மையோட தான் வெல்ல வைப்பார்கள். ஏன் அப்படி நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி சொன்னால், உண்மையில இன்றைக்கு வந்து எங்களை பொது எதிரியா வச்சுக்கொண்டு இணைந்து செயற்பட வந்திருக்கின்ற கட்சிகள் இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பின்னரான காலங்களில் ஏன் சிதறுண்டு போயின என்கின்ற கேள்வியை மக்கள் ஒவ்வொரு தரம் வாக்களிக்கிறதுக்கு முதல் சிந்திக்க வேணும். அவ்வாறு சிதறுண்டவர்கள் பிறகு அடுத்து வருகின்ற தேர்தல்களில் பிறகு ஏன் கிளை கட்சிகளாக பிரிந்தார்கள் என்பதை கேட்க வேணும். பிறகு அவ்வாறெல்லாம் பிரிந்தவர்கள் இன்றைக்கு ஏன் சேர்ந்திருக்கின்றார்கள் என்பதை மக்கள் தங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்கணும். மக்கள்கிட்ட விடை இருக்குது, கேள்விகள் தான் இல்லை. அடுத்தது, அவ்வாறு சேர்ந்தவர்கள் முன்னர் பிரிகின்ற பொழுது இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று காரணங்களை சொல்லியவர்கள் இன்றைக்கு எந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இணைந்திருக்கிறார்கள்? செயற்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இணைந்தார்களா? மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இணைந்தார்களா? அல்லது என்பிபி வரக்கூடாது என்கின்ற நோக்கத்தில் இணைந்தார்களா என்று பார்க்க வேணும். அப்ப என்பிபி வரக்கூடாது என்கின்ற நோக்கத்தில் இணைந்தவர்கள் என்றால் அவர்கள் செயற்படுவதற்காக இணைந்தவர்கள் அல்ல என்பது வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு உண்மை. நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியாகத்தான் போட்டி போட்டோம், திசை காட்டியில. பாராளுமன்ற தேர்தலிலும் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி தான், திசை காட்டிதான். உள்ளூராட்சி தேர்தலையும் தேசிய மக்கள் சக்தி தான், திசை காட்டிதான். இன்னைக்கு எங்களை எதிராக பார்க்கின்ற இந்த கட்சிகள் கடந்த இந்த 6 மாதத்துக்குள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த 3 தேர்தல்களிலும் எந்த 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 நிலைகளில் இருந்தார்கள் என்கின்ற கேள்வியை மக்கள் ஒரு தடவை கேட்க வேண்டும். அப்ப விளங்கும்
உள்ளூராட்சியில் இன்றைக்கு இப்படி சேர முடியும் என்றால் இது இலங்கைக்குள்ள இருக்கிற ஒரு உள்ளூராட்சி. இதே இலங்கைக்குள்ள இருக்கிற பாராளுமன்றத்தில ஏன் இந்த இணைவு ஏற்படவில்லை? அதே ஏன் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் வேறுபட்ட கருத்துக்களோடு இருந்தோம் என்கின்றதை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த மக்களுக்கு புரிதல் தானாகவே கிடைக்கும். அப்ப இதற்கு பின்னால் இருப்பது செயற்படுவதற்கான இணைவு அல்ல, பின்னால் இருப்பது என்பிபி அரசாங்கத்தினை எதிர்ப்பதற்கான ஒரு இணைவு மட்டும்தான். அப்ப இன்றைக்கு மக்களுக்கு என்பிபி அரசாங்கத்தை வெளியேற்றுவது முக்கியமா அல்லது செயற்பட்டு அபிவிருத்தியை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்சியாக என்பிபியை உள்ளுக்கு கொண்டு வர வேண்டியது முக்கியமா என்பதுதான் மக்களினுடைய தீர்மானத்துக்குரிய கேள்விகளாக இருக்க வேண்டும். குறிப்பாக நீங்களும் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருந்தீங்க ஜேவிபி என்று. உண்மையில் நாங்கள் என்பிபி ஆகத்தான் உண்மையில் சந்தித்துக் கொண்டு அத திட்டமிட்டு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினான். தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இதுல ஜேவிபி என்பிபி என்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறதாக எனக்கு தெரியல. அது தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக உண்மையிலே தமிழ் சமூகம் வந்து மிக அரசியல் தெளிவான சமூகம். அது அவர்களுக்கு விளங்கும். அது ஏன் ஜேவிபி என்று பாவிக்கணும், ஏன் என்பிபி என்று பாவிக்கணும். அதுல நான் நினைக்கல அவைக்கு பெரிய முரண்பாடுகள் இருக்கு. ஏன்னா இப்ப சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகட்டும் அல்லது கஜேந்திரகுமார் ஆகட்டும் அல்லது மணிவண்ணன் ஆகட்டும் எல்லாருமே இது ஜேவிபி சோ வாட் தமிழ் மக்களுடைய கேள்வி அதான் வருது. ஜேவிபியா இருந்தா தான் என்ன இப்ப பிரச்சனை? இப்ப மக்கள் எதிர்பார்க்கிறது ஏதாவது ஒன்று சாதிக்கப்பட அது போகட்டும். இப்ப இந்த நீங்கள் இந்த கட்சியில தேசிய மக்கள் கட்சியோட என்பிபியோட இணைந்து கொண்ட இந்த காலகட்டத்துல என்றைக்காவது நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? உங்கள் மீது வைக்கிற விமர்சனத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு தமிழன் இல்லை என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுற முறை என்னென்றால் நீங்கள் தமிழனுக்கு பிறக்கையில இந்த உங்கள் மீது மட்டுமல்ல பொதுவாக இந்த வைக்கப்படுற அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா அல்லது நீங்கள் சந்திக்கிற மக்கள் அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு தாராங்களா? இல்ல, அப்படி ஒரு உணர்வு எனக்கு தமிழனா என்கின்ற கேள்வி எனக்குள்ள எழுமாக இருந்தால் உண்மையில் அதுதான் என்னுடைய மிக பின்னடைவான மனநிலையா இருக்கும். நான் தமிழன் என்பதை சொல்லுவதில் நான் மிக பெருமைப்படுகின்றேன். ஏன்னா நான் 2 தடவைகள் அமெரிக்காவில 2 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்த பொழுதும் கூட நான் என்னுடைய அடையாளத்தோட தான் அங்க நீண்ட நாள் இருந்தேன். என்னுடைய வேட்டி, அதுக்காக அதை சொல்ல விரும்பல, சொல்றேன். ஏனென்றால் அது என்னுடைய அடையாளம், அது என்னுடைய பிறப்பு, அது என்னுடைய கலாச்சாரம், அது என்னுடைய வாழ்வியல். அதை என்னால எந்த காலத்துல இன்று வரை நான் கையொப்பம் தமிழ்ல தான் வைக்கிறேன். நான் அமெரிக்காவுக்கு போனாலும் தமிழ்ல தான் வச்சேன். அதை என்னட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. விமர்சிக்கிறவர்கள் விமர்சிக்கட்டும். இப்ப யார் என்ன விமர்சிச்சாலும் அம்மாவை இந்த அடையாளங்களை இழக்க சொல்லி உங்களுக்கு யாராவது கேட்கணுமா அல்லது அழுத்தம் இருக்கா? ஒரு காலமும் இல்லை, எந்த விதமான அழுத்தமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பாக என்பிபி இல்லை, இருக்கவும் முடியாது. இருந்தால் அந்த மக்கள் என்பிபியையும் ஆட்சியில வச்சிருக்க போறது கிடையாது. இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு என்பிபி அரசாங்கம் என்பது, அதாவது நாங்களும் கூட இந்த ஆட்சி பீடத்தில இருந்து வெளியேற்றப்பட வேண்டியவர்களாகத்தான் இருப்போம். ஏனென்றால் இந்த பலருக்கு விளங்குதில்லை, இந்த 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட இந்த என்பிபி கட்டமைப்பு என்பது என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அதற்குள் இருப்பவர்கள் யார், எதற்காக இந்த இலங்கையில் அவர்கள் இவ்வளவு தூரம் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றது புரியாமையினால அவர்கள் இப்படி கதைகள். என்ன எந்த ஒரு அழுத்தமும் தரப்படவில்லை, நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை துளைத்து விட்டு வரும்படி. அப்படி செய்வதற்கும் நாங்கள் தயாரில்லை. அம்மா அப்பா என்னுடைய மூதாதையர்கள் இவர்கள் எல்லாரும் இங்கதானே இருந்தவர்கள். அப்ப நான் இங்கதான் இருக்கிறேன். நான் வெளிநாட்டுக்கு போகவும் இல்லை, வெளியில போய் படிக்கவும் இல்லை. நான் படிச்சதுல இருந்து வேலை செய்ததுல இருந்து எல்லாமே இங்கதான். ஆனா சரியான மனதுக்கு கஷ்டமா இருக்கிற ஒரே ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இந்த சமூகம் இவ்வளவு காலமும் எங்களுக்கு மரியாதை தந்தது என்பது போலியா அல்லது இன்றைக்கு எங்களை விமர்சிச்சு கொண்டிருக்கிறது போலியா? என்னதான் இருந்தாலும் தனிநபர் என்கின்ற ஒரு மதிப்பீடுன்றது ஒவ்வொருவருக்கும் இருக்கும் தானே தொடர்பு. நாங்கள் அரசியல் என்பதை தாண்டி அப்ப அரசியல்ல என்ன விமர்சிக்கிறதுண்டா கருத்தியல் சார்ந்து விமர்சிக்கலாம், தனிநபர் சார்ந்து இல்லாதவர்கள் தானே இவ்வாறான தனிப்பட்ட தாக்குதலை மேற்கொள்றாரு. அப்ப நீங்கள் அவர்கிட்ட கருத்தியலை எதிர்பார்க்க இயலாது. மற்றது இந்த விமர்சனங்கள் பொதுவாக சமூக வலைத்தளங்கள்ல தான் வைக்கப்படுறது. தங்களை யாரென்று அடையாளம் காட்ட முடியாதவர்கள் வைக்கின்ற விமர்சனங்கள் தான் பொதுவாக சமூக வலைத்தளங்கள்ல பரப்பப்படுகிறது.
இப்ப இந்த போட்டியில இன்னொரு அம்சம் வந்து தமிழரசு கட்சியுடைய வேட்பாளர் யார் என்று இதுவரைக்கும் அவர்கள் சொல்லல. முதன்மை வேட்பாளர் யார் என்று. ஆனால் ஒரு பத்திரிகையாளரான ஒருவர் தான் இதுக்கு நிப்பாட்டப்படலாம் என்று இருக்குது. ஏன் சில கட்சிகள் வந்து தங்களுடைய முதன்மை வேட்பாளரை அறிவிக்கல, அல்லது சிலவேளை அவர்கள் முதன்மை வேட்பாளர் போட்டியில இல்லாமல் அவர்களுடைய அந்த நேஷனல் லிஸ்ட்லயே வந்து நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் நினைக்கிறோம் இல்லையா? இப்ப வேட்பாளர்களாக அவர்களை அறிவிச்சிருக்க வேணும். ஆனா நான் நினைக்கிறேன் அவர்கள் அறிவிக்கலை என்றது நான் நினைக்கிறேன் அந்தந்த கட்சிகளினுடைய சில வேளை இந்த தேர்தல் சார்ந்த முடிவுகளாக கூட இருக்க முடியும். இப்ப உண்மையா ஒவ்வொரு தேர்தல்களையும் அந்த கட்சிகள் எப்படி முகம் கொடுக்க வேணும் என்பது அந்த கட்சியினுடைய சுதந்திரமான முடிவு. மேல அது தொடர்பாக என்னால் என்ற கருத்தை சொல்ல இயலாது. அது அவர்களினுடைய முடிவாக இருக்கலாம். சில அது ஒரு தந்திரோபாயமாக இதனை கையாள்வதற்கான உத்தியாக கூட இருக்கலாம். தமிழ் மக்கள், யாழ் மாநகர சபை சேர்ந்த தமிழ் மக்கள், தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன கேட்டுக்கொள்றீங்கள்? அவர்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும் ஒரு சுருக்கமாக சொல்லி இந்த உரையாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். நான் இதுல ஒரு சின்ன ஒரு திருத்தம், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தமிழ் பேசும் மக்கள். ஏனென்றால் தாழ் மாநகர சபைக்குள்ள தமிழ் மக்களும் இருக்கணும், முஸ்லிம் மக்களும் இருக்கணும், சில ஏனைய இன மக்களும் சேவையின் அடிப்படையில இங்க தற்பொழுது இருக்கணும். அந்த வகையில மக்களுக்கு, குறிப்பாக மனிதர்களுக்கு, மனிதர்களுக்கு மட்டுமில்ல, நாங்கள் விலங்குகளுக்காகவும் செயற்பட போறோம். எங்கட மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது என்ற ஒரே ஒரு கருத்து என்னென்றால், அபிவிருத்திக்காகத்தான் இந்த தேர்தல்ல நாங்கள் தேசிய மக்கள் சக்தியாக இங்க வாரோம். அபிவிருத்தி சார்ந்து எங்களுக்கு மக்களுக்கு மிக பாரிய தேவை இருக்கிறது. சில வேளைகளிலே என்னுடைய தந்தை, தாய், நான் என்னுடைய காலத்தை முடிச்சிருக்கலாம். ஆனா என்னுடைய அடுத்த குழந்தை இந்த உலகமயமாதல் சூழமைவின் கீழே தன்னை ஒரு அபிவிருத்தியாளனாக புடம் போட்டு காட்ட வேண்டிய தேவை உண்மையில இருக்குது. அதுலயும் குறிப்பா அந்த தேவையின் நிமித்தம் இந்த பிரதேசங்களை விட்டு வெளியேறுகின்ற தன்மை அதிகமா இருக்குது. இப்ப நாங்கள் புலம்பெயர்ந்து போறவர்கள் என்பதை விட கொழும்ப மையமாக கொண்டு செல்கின்றவர்கள் அதிகமாக இருக்கணும். அப்ப எங்களினுடைய ஒரே ஒரு நோக்கம் இந்த இருப்பு என்பதை யாழ்ப்பாண மாநகர சபைக்குள், அதாவது ஒரு திருப்திகரமான இருப்பாக மாற்ற வேணும். இங்க இருந்தால் அபிவிருத்தி, வேலை வாய்ப்பு, எங்களினுடைய கல்வி, சுகாதாரம், மிக முக்கியமா பாதுகாப்பு, அத்தனையும் கொண்ட ஒரு இயற்கையோடு இணைந்த பாரம்பரியமான ஒரு நகரமாக யாழ்ப்பாணம் இருக்கின்றது என்கின்ற பெருமையை யாழ்ப்பாண மாநகரத்தினுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஏற்படுத்துவதன் வழியாக எங்களை மீளவும் இன்னொரு தேசத்துக்கு, இன்னொரு புலத்துக்கு செல்வதனை தடுத்து இங்கேயே வாழ்வதற்கான ஒரு அபிவிருத்தி சூழலை ஏற்படுத்தி தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்குறது தான் எங்கட மிக முக்கியமான நோக்கம். அதற்காக அனைத்து மக்களும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கையோடு பயணிக்கிறோம். யாழ்ப்பாணமாக இருப்பதற்கு, யாழ்ப்பாணமாக அபிவிருத்தி அடைவதற்கும் தேசிய மக்கள் சக்தியோடு இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் இந்த புள்ளியோட நாங்கள் இந்த நீண்ட உரையாடலை முடிவுக்கு கொண்டு வரலாம். உங்களுடைய மிக இறுக்கமான காலகட்டம் இது, நேரத்தை ஒதுக்கி நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி கபிலன். தேர்தலுக்கு மீண்டும் ஒரு முறை முடிந்தால் சந்தித்துக் கொள்வோம். மற்றது இந்த சந்தர்ப்பத்தில் எங்களினுடைய புலம்பெயர் உறவுகளை தாராளமாக எங்களினுடைய பிரதேசங்களுக்கு வாருங்கள். எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்புகளுக்கான முதலீடுகளை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நானும் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி.